ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஒரு வடக்கன் ஃபுடி. நான் இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு ஸ்வீட் அண்ட் டேங்கியான சைட் டிஷ் ரெசிபியோட பைனாப்பிள் பச்சடி. பச்சடி வந்து கேரளா சத்யாவில் ஒன் ஆஃப் த மெயின் சைட் டிஷ். பச்சடியில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறது வந்து பைனாப்பிள் வச்சு எப்படி பச்சடி பண்ணுறது அப்படின்னு தான். பச்சடி கிச்சடி அப்படின்னு ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்வீட் வேர்ஷனாக இருக்கிறது தான் நம்ம வந்து பச்சடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைனாப்பிள் பச்சடி வந்து ஸ்வீட்டாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். இந்த மூணும் சேர்ந்து இருக்கிற ஒரு யம்மியான டிஷ் இது. இப்போது நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்ச பைனாப்பிள் ஒரு 1 கப் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சிருக்கேன். நான் ஒரு பெரிய பைனாப்பிளில் பாதி எடுத்திருக்கேன், பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்களும் அரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வெந்து கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1 கப் கிரேட்டட் கோகனட், அது கூட ஒரு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் கர்டு, அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் மிளகா பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் 2 வரமிளகா. கடுகு வந்து ஒன்று அரைக்கிறதுக்கு, ஒன்று தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இங்கே ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைனாப்பிள் தான் வேக வைக்கணும். இந்த பைனாப்பிளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகா பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம கொஞ்சமாக இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பைனாப்பிள் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பச்சடிக்கு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஜீரகம். கடுகை இப்போ நீங்கள் ஆட் பண்ண வேணாம், அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இது தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடுகு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா கசப்படிச்சிரும். அதனால லாஸ்ட்டாக ஒரு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பல்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா போதும். இது வந்து ஜஸ்ட்டு உடஞ்சி கிடச்சா மட்டும் நமக்கு போதும், இது அரையக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கடுகு வந்து அங்கங்கே இருக்கணும். அது மாதிரி உடஞ்சி மட்டும் கிடச்சா போதும் நமக்கு. நல்லா அரைஞ்சி எடுக்கக்கூடாது. அரைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கசப்படிச்சிடும். இப்போ வந்து நம்மளோட பைனாப்பிள் வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இதே ஸ்டேஜில் அரைப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வேக வச்சு கொஞ்சம் உடச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உடச்சி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த 2 டைப்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பைனாப்பிளாக இருக்கும்போதே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கும்போதும் நீங்கள் வந்து அரைப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். இது கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், தண்ணி கம்மியாக ஆட் பண்ணி கோகனட்டை அரைச்சிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நமக்கு, கொஞ்சம் கட்டியாக. இப்போ வந்து இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இது கூட நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த கர்டை வந்து நல்லா பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பைனாப்பிளோட புளி அனுசரித்து தான் இந்த கர்டு ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கட்டையெல்லாம் உடச்சிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு 1/2 கப்பில் 1/2 குவான்டிட்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் பச்சடி இங்கே ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து இதில் ஒரு 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களோட பைனாப்பிள் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. என்னோடய பைனாப்பிள் கொஞ்சம் புளிப்பு இருந்துச்சு, அதனால் நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இதுக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம்.
இதுக்காக நான் வந்து கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயில் வந்து சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரும்போது அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ப்ரௌன் ஆனதும் நம்ம வந்து இந்த பைனாப்பிள் பச்சடியில் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, நீங்கள் சீக்கிரமாகவே இது பண்ணிடலாம். இந்த மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பைனாப்பிள் பச்சடி இங்கே ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரெடிஷ்னலான கேரளா சத்யா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்வீட் அண்ட் டேங்கியான பைனாப்பிள் பச்சடியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.